ஏடா எடுவட்ட பையல நீ பாட்டுக்கு உன் சௌரிய மாரிக்கு என்னென்ன பேசுற? என் புருஷன் கால் தூசி பெறுவானடா அவன் ஆதி ஒரு ஆளு மயிறு. அவனுக்கு எனக்கு கள்ள தொடர்பு. நீ பார்த்த, நீ வந்து விளக்க பிடிச்ச என் வீட்டுல வந்து கண்டா செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துக்க. பொம்பளைல பூரா ஏன்டா குறை பேசிக்கிட்டே இருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த மாதிரி பொம்பளைல பத்தி இழிவா பேசிக்கிட்டு அந்த 10 ரூபாய் வாங்கி திங்கிறதுக்கு 4 பேர்த்த எனக்கு அது நல்லா வருது வாயில. கேஸ் கொடுத்தா வண்டவாளம் தண்டவாளம் புடுங்குது. நீ பார்த்த ஏன்டா அன்னைக்கு மவனை கிளட்டு பயல நீ தொலைஞ்சடா. கிளட்டு பயல அறிவுகட்ட முண்டம். பிக் பாஸ் தாமரையோட இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது பிக் பாஸ் தாமரை குறித்து அவதூறா பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் கொடுக்குற வகையில தான் வந்து தாமரை இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மக்களே, தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆளை எனக்கு கிளின்னு கிளிக்கணும்னு ஒரு ஆசை. அதாவது ரீசெண்ட் டேஸாக சின்ன மருமகள் சீரியலில் தான் கூட நடித்த ஸ்வேதாவோட கணவர் ஆதி வந்து தன்கிட்ட பணத்தையும் நகையும் வாங்கி ஏமாத்திட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சர்ச்சை வந்து நிறையவே சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆதியை இவ்வளோ நாளாக எதுக்காக தாமரை அவங்க வீட்டில் வச்சுருக்கணும்? தாமரைக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆகிற ஒரு பெண் வந்து 25 வயசில் இருக்க ஒரு ஆணை எதுக்காக அவங்க வீட்டில் தங்க வைக்கணும்? தாமரைக்கும் அந்த ஆதி அப்படின்ற நபருக்கும் கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தாமரையை இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு. இதனால் கடுப்பான தாமரை பைல்வான் ரங்கநாதனை வார்னிங் கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நாதேரி யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் மூத்த பத்திரிகையாளரா பைல்வான் ரங்கநாதனா. ஆளையும் மண்டையும் பாரு கிழட்டு பயில. ஏன்டா உனக்கு கொஞ்ச அறிவுங்கிறது இருக்கா? பொம்பளைல பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏடா எடுவட்ட பயில நீ பாட்டுக்கு உன் சௌரிய மாரிக்கு என்னென்ன பேசுற? என் புருஷன் கால் தூசி பெறுவானடா அவன் ஆதி ஒரு ஆளு மயிறு. அவனுக்கு எனக்கு கள்ள தொடர்பு. நீ பார்த்த, நீ வந்து விளக்க பிடிச்ச என் வீட்டுல வந்து கண்டா செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துக்க. பொம்பளைல பூரா ஏன்டா குறை பேசிக்கிட்டே இருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு பிள்ளைங்க இருக்கும்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு வந்து பொம்பளைங்களை பிடிக்க மாட்டேங்குது. பொம்பளைங்களை பூரா அந்த திட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு ஆம்பளைங்களை மட்டும் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு உன் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க? பிள்ளைய குட்டி இருந்தா இல்ல உனக்கு பிறக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து உனக்கு ஆம்பளைங்களை தானே பிடிக்கும். பொம்பளைல பூரா குறை பேசிக்கிட்டே தானே இருப்ப. அதனால கண்டிப்பா உனக்கு பிறக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிய. இந்த மாதிரி பொம்பளைல பத்தி இழிவா பேசிக்கிட்டு அந்த 10 ரூபாய் வாங்கி திங்கிறதுக்கு 4 பேர்த்த எனக்கு அது நல்லா வருது வாயில.